அபு அய்யூப் அன்சாரி என்கின்ற நபி தோழர், இவர் கலந்து கொள்ளாத போர்க்களம் கிடையாது. பத்ரிலே கலந்து கொள்கிறார், அதை தொடர்ந்து அனைத்து போர்களிலேயும் கலந்து கொள்கிறார். இவர் கலந்து கொள்ளாத போர்க்களங்களே இல்லை என்று வரலாறிலே பதியப்படுகின்ற அளவுக்கு இவருடைய பங்களிப்பு இஸ்லாத்துக்காக, மார்க்கத்துக்காக அளப்பெரியதாக இருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் காலகட்டத்தில் இவர் ஒரே ஒரு போர்ல கலந்துக்கல. ஏன் தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் ஷைத்தான் ஒரு தவறான எண்ணத்தை, இந்த பணியை விட்டு, இந்த அர்ப்பணிவை விட்டு முடக்குவதற்காக ஒரு எண்ணத்தை போடுகிறான். நீங்க எவ்வளவு பெரிய மூத்த ஆளு, மூத்த தோழர், சஹாபி, உங்களை விட்டுட்டு வேற யாரையோ தலைவரா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க, ஒரு இளைஞரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, இவருக்கு கட்டுப்பட்டு நீங்க போகணுமா? ஷைத்தான் போட்ட உடனே அவரு அந்த போருக்கே போகாம உட்கார்ந்துடுறார். நாம எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பழந்தின்னு கொட்ட போட்ட ஆளு, எவ்வளவு பெரிய மூத்த ஆளு, நம்ம ஒரு சின்ன ஆளுக்கு கீழே இருக்க சொன்னா நாம எப்படி இருக்கிறது, நாம எப்படி போறது? போக வேண்டாம், இருந்து விடுவோம் இருந்துறார். ஆனா அதுக்கப்புறம் தான் வருத்தப்படுறார். மாலைய மணிஸ்துமில், எனக்கு மேல் யாரை தலைவனாக நியமித்தால் எனக்கு என்ன? நான் உழைப்பது மனிதர்களுக்காகவா? எனக்கு மேல் நியமிக்கப்பட்ட தலைவனுக்காகவா? அல்லாஹுக்காக நான் உழைக்கின்ற பொழுது, அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கின்ற பொழுது எனக்கு மேல் யார் நியமிக்கப்பட்டால் என்ன, நியமிக்கப்படவில்லை என்றால் என்ன? நான் என் பணியை செஞ்சிருக்கணுமே. கவலைப்பட்டு புலம்புகிறார். அடுத்து ஒரு போர் வருகிறது. ஆனால் அந்த போர்க்கட்டத்தில் வயோதிகத்தை அடைந்து, நோய்வாய்ப்பட்டு, பலவீனம் அடைந்து, மரணத்தினுடைய நெருக்கத்தை சந்தித்து மரணத்தின் வாசல் படியிலே நிற்கிறார். விசாரிச்சுட்டு, உங்களுக்கு எதுவும் தேவை இருக்குதா? மரண விளிம்பிலே இருக்கக்கூடியவரிடத்திலே, மரண தருவாயிலே இருக்கக்கூடியவரிடத்திலே, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்திலே உங்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா? அவர் சொல்லுகிறார், ஹாஜதி இதா அன மித்து ஃபர்கப் இசாஃபி அர்லில் அது. நான் மரணித்து விட்டேன் என்றால் என்னுடைய உடலை எதிரி நாட்டுக்கு சுமந்து செல்லுங்கள். எதிரி நாட்டிலே எவ்வளவு நுழைய முடியுமோ அவ்வளவு நுழையுங்கள். இனிமேல் முன்னேறி இந்த படை செல்ல முடியாது என்று எந்த இடம் வருகிறதோ அந்த இடத்தில் என்னை அடக்கம் செய்யுங்கள். நான் மரணித்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்னுடைய பிணமாவது போக வேண்டும் என்று அந்த அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு, நான் இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு குர்ஆன் வசனம், குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார். இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ திகாலன் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல நிலைமை இருக்கும் பொழுதும், கஷ்டமான சூழல் இருக்கின்ற பொழுதும் புறப்பட்டு செல்லுங்கள். வஜாஹிது பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உயிராலும் பொருளாலும் பாடுபடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். ஃபலா அஜிதுனி இல்லா ஹஃபீஃபன் வ ஸகீலா. எனது வாழ்வை ஒரு கட்டத்திலே நான் இளைஞனாக இருக்கின்ற பொழுது நல்ல நிலைமையாக நான் கருதினேன். இப்ப முதியவனாக மரணத்தோடு போராடுகிற சூழ்நிலையிலே கஷ்டமான சூழலாக கருதுகிறேன். என்னிடத்திலே எந்த நிலைமை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் போராட வேண்டும்.